your screen. But your screen. தெரியுது உஸ்தாத். ஓகே, உங்களோட ரெக்கார்டிங் வந்து இதை பார்த்தீங்களா? பார்த்தேன் உஸ்தாத். நல்ல ஓகே. நாங்கள் சப்ஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுவோம். போன கிளாஸில் நாங்கள் எல்லா விஷயங்களையும் பேசிக்கிறதால நாங்கள் இன்றைக்கு நேரடியாக சப்ஜெக்டில் போகிறோம். அல் குர்ஆனோட ஓதலை படித்து கொள்றதுக்கு ஃபர்ஸ்ட் லெவலில் தேர்ட் ஸ்டேஜ், அதாவது வசனங்களாக ஓதி பழகிறது என்ற பகுதிக்குள் நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த பகுதிக்குள்ளே போகிறதுக்கு சில விஷயங்கள் எங்களுக்கு பேசிக்கலி தேவைப்படும். அப்போ அந்த அடிப்படையான சில விஷயங்களை பார்த்துட்டு தான் நாங்கள் அந்த பகுதிக்குள்ளே உள்ளுக்குள்ளே போவோம். முதலாவது நாங்கள் குர்ஆனை ஓதுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஒன்று அடையாளங்கள், ரெண்டாவது எழுத்துக்கள். அடையாளங்கள் இல்லாமலும் வெறும் எழுத்துக்களை வச்சுக்கொண்டு எங்களுக்கு உச்சரிக்க முடியாது. அதே போல எழுத்துக்கள் இல்லாம அடையாளங்கள் மட்டும் இருந்தாலும் எங்களுக்கு ஓதலை சரி செஞ்சு கொள்ள முடியாது. அதுல முதலாவது நாங்க இன்ஷா அல்லாஹ் பின்னுக்கால எழுத்துக்களை நாங்க டீப்பா பார்க்கறதுக்கு இருக்கிறோம். முதலாவது அதனுடைய அடையாளங்களை நாங்க சரியான பெயரோட சரியான அமைப்புல நாங்க தெரிஞ்சு வச்சு கொள்றது ரொம்ப முக்கியம். ரைட்? உங்களுக்கு இந்த அடையாளங்கள் எல்லாம் இந்த பெயர்ல குர்ஆன் பயன்படுத்தக்கூடிய அடையாளங்களாக இருக்கிற இந்த அடையாளங்கள் இந்த பெயர்ல உங்களுக்கு தெரியுமா தெரியாது, அல்லது வேற பெயர்கள் தெரியுமா? எப்படி இல்ல உஸ்தாத், தெரியும் உஸ்தாதா, தெரியும் இந்த உஸ்தாத். இந்த பெயர்லயே தெரியுமா? எப்படி அதெல்லாம்? ஆமா. ஆமா. ரைட், நாங்கள் இதில் ஒரு சின்ன ஒரு ஒர்க் ஒன்று செஞ்சு பார்ப்போம். உங்களுக்கு தெரியும் என்று சொன்னதால உங்களுடைய ஸ்க்ரீனில் ஒரு பாக்ஸ் ஒன்று வரும். இது தெரியும் என்று சொன்னதால தேவையில்லை. இந்த பாக்ஸ் எத்தனை இருக்குது? 21 பாக்ஸ் இருக்கிற இந்த பாக்ஸில் ஒவ்வொன்றா வர வர நீங்கள் சொல்லி கொண்டு போகணும் பெயர்களை. சரியா? சொல்லுங்களேன் பார்ப்போம். ஒவ்வொன்றா பிஸ்மில்லா. வர வர சொல்லி கொண்டு போகணும், வந்ததுக்கு போற சொல்லப்படாது. அது போல. ஆ சொல்லுவா உஸ்தாத். ஆ இது வந்து ஆம், மேல வந்து ஸ்டாண்டிங் அலிஃப், கீழே வந்து கெசரத்தைன், அடுத்து வந்து மேல ரெண்டாவதுல ஃபர்ஸ்ட் வந்து சத்து, ஆ அடுத்து மேல உள்ள வந்து அப்படி சொல்லல. நாங்கள் வார ஓட தான் சொல்லணும். சரி, ஓகே, நான் சொல்லித்தரேன். மீண்டும் அது எப்படி நான் பார்க்குறேங்கிறது நான் பார்ப்போம். உஸ்தாதா? ரைட் மூணாவது தொம்மத்தைன். ரைட் ரைட், நான் சொல்லித்தரேன். நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பத்து விலைக்கு பிரச்சனைக்கு நான் சொல்லித்தரேன். இந்த சார்ட்டை இந்த சார்ட்டை நாங்கள் மனசில் மிக கவனமாக ஆழமாக பதிஞ்சு கொள்ளணும். இந்த பெயர்கள் முக்கியம். இந்த ஸ்டாண்டர்ட் அலிஃப் என்று சொல்லியெல்லாம் ஒரு பெயர் ஒன்று இல்லை. சரியா? எல்லா பேருக்கும் இடையில தொடர்புகளுக்கு நான் சொல்லித்தரேன், பார்த்துக்குவோம். ரைட், இதில் முதலாவது நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். இந்த சார்ட்டை நாங்கள் எடுத்தோம் என்றால் இந்த சார்ட்டில் இதான் அடிப்படையான அடையாளம். எழுத்துக்களை விட எழுத்துக்கள் அடிப்படை நாங்கள் அடிப்படைன்னு சொல்றோமோ அடையாளங்கள் என்று வார நேரத்துல இந்த மூணு தான் அடிப்படை. ரைட்? ஃபத்ஹத்துன், கஸ்ரத்துன், லம்மத்துன் என்று துன் துன் என்று வார இந்த பெயர் தான் இந்த அடிப்படையான அடையாளங்களுக்குரியது. இதிலிருந்து தான் அடுத்ததெல்லாம் உருவாகி வந்து இது. ரைட்? நீங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ஃபத்ஹத்துன் என்றதுல இருந்து தான் என்ன செஞ்சுக்குது? ஃபத்ஹத்தைனி வந்து இருக்குது. அடையாளம் என்ன நடந்துக்கிற? இங்க ஒன்றா இருக்கிறது, இங்க இரண்டாக மாறி இருக்குது. கஸ்ரத்துன் என்கிறது ஒன்று, இங்க இரண்டாக மாற்றம் பெற்றிருக்குது. லம்மத்துன் என்றது ஒன்று, இங்க இரண்டாக மாறி இருக்குது. பெயர்லையும் அதே போல மாற்றம். துன் என்றது தைனாக மாறி இருக்கிறது. துன் என்றது தைனாக மாறி இருக்குது. எல்லாத்துலயும் கஸ்ரத்துன் கஸ்ரத்தைன், லம்மத்துன் லம்மத்தைன், இப்படி எல்லாம் மாறி இருக்குது. எந்த ஒரு வேறுபாடு எதுவும் இல்லாம இத்தகைய மாற்றம் ஒன்று இங்க வந்து எங்களை அவதானிக்கலாம். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது நாங்க பார்த்தோம் என்றால் மூன்றாவது அடுத்த பகுதி, அதுவும் அந்த ஃபத்ஹத்துன் என்றத்தில் இருந்துதான் என்ன செஞ்சுக்க அடையாளம் ஸ்டாண்டர்ட். நீ சொன்ன மாதிரி ஸ்டாண்டாக நேராக வந்திருக்குது. அப்ப இதுல பேர்ல என்ன செய்யுது? துன் என்றது தைன் என்றதாக மாறியது போல அதே துன் என்றது மத்து என்று பேர் மாறுது. பேர் என்னப்ப? ஃபத்ஹு மத்து. ஃபத்ஹு மத்து. அப்ப கஸ்ரத்துன் என்றது கீழுக்கு சரிவாக இருந்தது, நேராக ஸ்டாண்டர்டாக வந்ததால அதுல பேர் எப்படி மாறுது? கஸ்ரு மத்து. அதே மாதிரி லம்மத்துன் என்றிருந்தது
அப்படியோ ஓல்டனாக தலைகீழாக மாறியதால அதோட பெயர் லம்மு மத்து என்று தோற்றம் மாறி இருக்குது. அப்ப இது மூன்று பேருக்கு நீங்க பார்த்தீங்க என்று சொன்னால் மூன்றுலையும் சில பொதுவான பெயர்கள் இருக்கிற. இப்ப சில ஏரியாக்கள்ல சில இடங்கள்ல இப்படி சொல்லுவாங்க, ஃபத்ஹா கஸ்ரா லம்மான்னு சொல்லி சொல்லுவாங்க. அது பெல. ஏன் பெல அப்படி என்றால் ஃபத்ஹா அல்லது ஃபத்ஹு என்று சொல்றது எதுக்குரிய பெயர் என்றால் இது மூணுக்குமான பொதுவான பெயர். இது மூணுக்குமான பொதுவான பெயர் தான் ஃபத்ஹா அல்லது ஃபத்ஹு என்று நாங்க சொல்றது. கஸ்ரு என்று சொல்றது அல்லது கஸ்ரா என்று சொல்றது இது மூணுக்குமான பொதுவான பெயராகத்தான் உருவாகி இருக்குது. கஸ்ரா, ரைட். இது மூணுக்குமான பொதுவான பெயர் லம்மா, ரைட். இதான் இதுக்குரிய பொதுவான பெயர்கள். ஆனால் இந்த ரெண்டு சாட்டுக்குள்ளையும் அம்புடாத இந்த சாட்டுக்குள்ளால வராத வேறுபட்ட இரண்டு அடையாளங்கள் தான் ஷத்தும் சுக்கூனும். ஷத்து சுக்கூன், ஷத்து சுக்கூன். இதுல சில பெயர்கள் உங்களுக்கு இந்த பெயர்ல அறிமுகமா இருக்குது. சில பெயர்கள், இன்னும் சில பெயர்கள் இதுல உங்களுக்கு அறிமுகம் இல்லை என்று சொல்றது உங்களோட நீ சொன்ன அந்த பயிற்சி கூடாக எங்களுக்கு விளங்கிக்குது. ரைட். இந்த சார்ட்டை நீங்க என்ன செய்யணும் என்றால் கவனமாக நீங்க விளங்கி எடுக்கணும். பாடமாக்க முடியாது, விளங்கி எடுக்கணும். இந்த சார்ட்டை, இந்த நான் சொன்ன விஷயங்களை நீங்க கொஞ்சம் ஆறுதலாக அமைதியாக இருந்து நீங்க விளங்கி எடுக்கணும். அதுக்கு பின்னால நீங்க என்ன செய்யணும் என்றால் அதுல ஒரு ஒர்க் ஷீட் ஒன்று நாங்க செட் பண்ணிக்கிறோம். இதுல மொத்தம் 21 பாக்ஸ் இருக்கு. நீங்க எண்ணி பார்த்தா பார்க்கலும் மொத்தம் 21 பாக்ஸ் இருக்கு. இந்த 21 பாக்ஸுக்கும் நாங்க சில சில அடையாளங்களை ஒவ்வொன்றுக்கும் டைமிங் அடிப்படையில ஒவ்வொரு சில சில வினாடிகளை மையப்படுத்தி நாங்க ஒவ்வொரு பாக்ஸுக்கும் நாங்க ஒவ்வொரு அடையாளங்களை மேலிருந்து கீழ் நோக்கி நாங்க போடுவோம். இது ஆட்டோமேட்டிக்காக தான் வரும். நாங்க கை வச்சு கொண்டு அமர்த்தி கொண்டெல்லாம் இல்லை. அதே ஸ்பீட்ல அதுக்கே ஒரு ஒரு ஸ்பீட்ல வந்து கொண்டே இருக்கும். இதுல நீங்க மொத்தம் 2 தான் பிழை விடலாம், தவறாக மிஸ்டேக்காக விடலாம். பேலன்ஸ் 19 நீங்க சரி எடுக்கணும். ரைட். இந்த சரியா எடுக்கிறது தான் இங்க இருக்கிற முக்கியமான விஷயம். நாங்க எதெல்லாம் பிழையாக கருதுவோம், எங்களுக்கு எப்படியெல்லாம் நீங்க சொன்னா பிழை என்று சொன்னால் 4 விஷயங்கள் இருக்குது. ரைட். 4 விடயங்கள் இருக்குது. அந்த 4 விடயங்களும் தான் நாங்க பிழையாக அடையாளப்படுத்துறது. அதுல முதலாவது எது பிழை என்றால், முதலாவது விஷயத்துல எது பிழையாகும் என்றால், இப்ப இந்த சார்ட் வந்து மேலிருந்து வந்து கொண்டிருக்குது. சரியா? நீங்க முதலாவது வாரத்தை தலைகீழ அல்லது பிழையாக சொல்றீங்க. ஃபத்ஹ மத்து வந்துக்குது, கஸ்ரு மத்து என்று சொல்றீங்க. அப்ப அது பிழை. முதலாவது பிழை. ஒன்றை நீங்க தலைகீழாக மாறி சொன்னால் அது பிழை. ரைட். ரெண்டாவது விஷயம் எது பிழையாகும் அப்படி என்றால், ஒன்றை நீங்க டபுள் என்ட்ரியா சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்திருக்கிறது வந்து லம்மத்துன், அதுக்கு பின்னால கஸ்ரத்துன், கஸ்ரு கஸ்ர கஸ்ர கஸ்ரத்துன் கஸ்ர 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 லம்ம லம்மத்துன் என்று சொல்லி டென்ஷன் ஆகி குழம்பி நீங்க ஒரு பாக்ஸுக்குள்ள சொன்னீங்க என்றால் இரண்டாவது நாங்க அதையும் ஒரு பிழையாக கருதுவோம். மூன்றாவது எந்த ஒன்றையும் நீங்க ரெண்டுக்கு உடைச்சி செல்லப்படாது. அதை இப்படி உடைச்சி செல்றது இப்ப பாத்துங்க. இப்ப பாக்ஸ் வர ஸ்டார்ட் ஆகுது. ஃபத்ஹு மத்து, கஸ்ரு தைனி, லம்மு தைனி. இப்படி ரெண்டுக்கு உடைச்சி செல்னாலும் அதுவும் பிழை. நாலாவது மிச்சம் டிலே பண்ணி செல்லப்படாது. அதை என்னன்னு சொன்னால் உதாரணத்துக்கு இப்ப வந்திருக்கிறது ஃபத்ஹத்தைன். இந்த ஃபத்ஹத்தைன் நீங்க சொல்றீங்க இப்பதான் ஃபத்ஹத்தைன் என்று சொன்னால் இது ரெண்டும் பிழை. ஏன் பிழை? இது ரெண்டும் அடுத்தடுத்து வந்து விட்டது. அப்ப டிலே ஆகினாலும் பிழை. இந்த 4 பிழைகளுக்கு உள்ளால நீங்க வந்துடாம இந்த பாடத்தை நீங்க ப்ரிப்பேர் ஆகிட்டு வரணும். எந்த காரணம் கொண்டும் இதை நீங்க பாடமாக்கி கொண்டு வரக்கூடாது. என்ன செய்யணும்? நீங்க பிராக்டிஸ்லாம் பழகணும். நான் ஒரு முறை சொல்லி காட்டுறேன்னு பார்த்துக்கோங்க. டெஸ்ட் லிங்க் சொல்றேன். ஃபத்ஹு மத்து, கஸ்ரத்தைனி, லம்மத்தைனி, ஷத்து சுகூன், ஃபத்ஹு மத்து. அந்த பாக்ஸுக்குள்ள வந்து சேரு வரைக்கும் டைம் இருக்குது. லம்மு மத்து, ஃபத்ஹத்துன், கஸ்ரு மத்து, ஃபத்ஹத்துன், லம்மத்துன், கஸ்ரத்துன், லம்மத்துன், ஷத்து, கஸ்ரத்தைனி, கஸ்ரு மத்து, லம்மு மத்து, சுகூன்.
ஃபத்ஹத்துன் கஸ்ரத்தைனி லம்மத்தைனி. இப்படி நாங்க இதை கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகணும். ரைட், நான் உங்களுக்கு டைம் தரேன். நீங்க கொஞ்சம் ஆறுதலாக இருந்து ரெக்கார்டை கேட்டு உங்களுக்கு இது எங்க பழகலாம் அந்த சார்ட்ல இருந்தால் ரெக்கார்டிங்கை ஃபுல்லாக கேட்டுட்டு இந்த சார்ட் வார நேரத்தில் எங்களோட சவுண்டை ஃபுல்லாக மினிமைஸ் பண்ணிட்டு சவுண்டை ஃபுல்லாக இல்லாமல் ஆகிட்டு நீங்கள் சொல்லி பார்க்கலாம். உங்களுக்கு டென்ஷன் ஆகுது குழம்புது என்று சொன்னால் நான் எதெல்லாம் பிழையாக அடையாளப்படுத்தினோ அந்த விடயங்கள் வருகின்ற சந்தர்ப்பத்தில் கொஞ்சம் நீங்கள் அமைதியாக இருந்து நீங்கள் அதை ரிப்பீட் பண்ணி ப்ரிப்பேர் ஆகிட்டு வரணும். பாடம் விளங்கினா எப்படி? விளங்குச்சு உஸ்தாதா. ஆ, அதுல ஒரு டவுட் உஸ்தாதா. கேளுங்க. ஃபர்ஸ்ட் லைன்ல கீழே உள்ளது ஆ, தொம்மத்தைன் அப்படின்னு சொல்லாமல உஸ்தாதா? இதாத்தானே? ஃபர்ஸ்ட் லைன்ல அதான் உஸ்தாதா. தம்மத்தைன், எஸ். தொம்மத்தைன். அப்ப நீங்க இன்ஷால்லா கொஞ்சம் பாடமாக்கிட்டு உஸ்தாதா. பாடமாக்க வேணாம், ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க பாடமாக்க வேண்டியது எது தெரியுமா? பாடமாக்குன்னு சொல்றது இப்ப இல்ல. இந்த சார்ட்டை நீங்க சரியா மைண்டுக்கு விளங்கணும். குர்ஆனை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களை நாங்க விளங்குறதுல தான் இன்னைக்கு விஷயம். பாடமாக்கி எங்களுக்கு எதையும் சாதிக்கல. அது பாடமாக்குறது நிறைய விஷயங்கள் இருக்கிற குர்ஆன் சூறாக்களை பாடமாக்கணும், பக்க ஆயத்துக்களை பாடமாக்கணும், அதெல்லாம் பாடமாக்கணும். இந்த விடயங்கள் வந்து பாடமாக்குறது இது நாங்க அன்றாட லைஃப்ல எங்களோட டியூட்டியா வந்து இது விளங்கி கண்ணால பார்த்து கொண்டே நாங்க விளங்கி கொண்டு போற விஷயங்கள் இது. எங்களோட மனசுல சரியா நான் சொன்ன ஸ்டார்டிங் எங்களோட கண்ணும் சரியா பார்க்கணும், எங்களோட காதும் சரியா கேட்கணும். அப்ப எங்களுக்கு விளங்கிடும். விளங்கினா எங்களோட வாய் சரியா ப்ராக்டிஸ் பண்ணும். எங்களோட வாய் இந்த இந்த சார்ட்ல வந்து தடுமாறுது என்றால் அர்த்தம் எங்களோட பார்வையிலையும் எங்களோட கேட்கிறதிலையும் உள்ள கோளாறு குறைபாடு தான் காரணம் என்கிறது தான் விளக்கம். அப்ப இன்ஷா அல்லாஹ் ரெக்கார்டை கேட்டு எனக்கு இதை ரெடி ஆயிட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். அல்லமா அஸ்ஸலாமு அலைக்கும்.